மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். திமுகவோட முதல்வர் வேட்பாளர் ஆகிறார் உதயநிதி ஸ்டாலின். என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்பா ஆட்சியை நம்ம திரும்ப பார்க்க முடியாதா? வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆட்சியை அப்பா கொடுத்தாரு, அப்படிப்பட்ட அப்பா முதலமைச்சர் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிச்சீங்க, எவ்வளவு வேணாலும் திருடிக்கோங்க, பட் கமிஷன் எங்களுக்கு வந்துடணும் அப்படிங்கிறது தான் அப்பாவோட ஆட்சி. அந்த கொள்கையில கொஞ்சம் கூட குறையாம அமைச்சர்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. பட் இவங்க என்ன தெரியுங்களா நினைச்சிட்டு இருக்காங்க? கடவுள்களையும் அப்படியே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க எவ்வளவு பாவம் வேணாலும் பண்ணுங்க, என்ன கொடுமை வேணாலும் பண்ணுங்க, எவ்வளவு வேணாலும் ஊழல் பண்ணுங்க, எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிங்க, கடைசியா கோவிலா போய் நம்ம சத்ரு சம்ஹார பூஜை நடத்துவோம், ஒட்டகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம், இப்படி ஏகப்பட்ட பூஜைகள் நடத்துவோம், கடவுளுக்கு பரிகாரம் பண்ணிடுவோம், கோவிலா அலைவோம், ஜாதகத்தை பார்ப்போம், என்ன பரிகாரம்னு பண்ணிடுவோம். இப்படி கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்கக்கூடிய கூட்டமும் இந்த திமுக தான். அதாவது மந்திரிகள் எவ்வளவு வேணாலும் ஊழல் பண்ணலாம், மேல கமிஷன் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி தலைமை என்னன்னா, என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் கோயிலா போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒன்னும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப நேரு கூட பார்த்திருப்பீங்கல்ல, நீங்க சட்டையை கழட்டிட்டு போய் சட்டநாதர் கோயில் என்னாரு, சட்டநாதா எப்படியாவது என்னை காப்பாத்துப்பா, நான் ஸ்டாலின் காப்பாத்துவாருன்னு நினைச்சேன். அந்த ஆளு பாலாஜிக்கு, செந்தில் பாலாஜிக்கு ஒண்ணுன்னா தொட்டுப்பார், சீண்டிப்பார், நோண்டிப்பார், நொட்டிப்பாருங்கிறாரு. எனக்கு ஒண்ணுன்னா வரமாட்டேங்கிறாயப்பா, நான் என்ன பாவம் பண்ண, சட்டநாதா என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு போய் அங்க கதர்னதை பார்த்திருப்பீங்க. ஆனா திருப்பதியில போய் 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அன்னதானம் பண்றார். சட்டநாதர் என்ன நினைச்சிருப்பாரு? யோ, உன்னை கேஸ்ல இருந்து நான் காப்பாத்தி விடுறேன், எனக்கு 2 ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கி ஏத்திட்டு அங்க போய் ஆந்திராவில உன் சொந்த ஊர் கடவுளுக்கு போயிட்டு நீ ஒரு ஆந்திராக்காரங்கிறதால அந்த ஊர் கடவுளுக்கு மட்டும் 40 லட்சம் ரூபாய் கொடுக்குறியா? என்ன இப்ப 2 ரூபாய் கற்பூரத்தோட ஏமாத்துறியா? உன் சட்டை அவுக்காம விட மாட்டேன் அப்படின்னுதான் நேருவுக்கு இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. கைது உறுதி, அதுல மாற்றம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கைது உறுதி. இப்ப என்னன்னா, எதுக்காக இதை பேசுறோம் அப்படின்னா, நாம கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, நம்ம மனசார வேண்டுதல் வைப்போம், பொங்கல் வைப்போம், கெடா வெட்டுவோம், எல்லாமே குலதெய்வ கோயில்ல போய் நாம எதா இருந்தாலும் செய்வோம், ஆலயங்கள்ல அன்னதானம் பண்ணுவோம், எல்லா விஷயத்திலையும் கலந்துவோம். பட் இந்த திமுக கூட்டம் கோயிலுக்கு போகாத, கடவுளே இல்லை அப்படின்லாம் பேசிட்டு, நாம கூட செய்யாத ஒட்டக பூஜையில இருந்து, எரும மாட்டு பூஜையில இருந்து, கரடி பூஜையில இருந்து, காட்டெரும பூஜை வரைக்கும் பண்ணுவாங்க விட்டா. அப்படிப்பட்டதெல்லாம் கடந்த காலகட்டத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி எல்லாத்துலயுமே ஜாதகம் அப்படின்னு. நேற்று சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. இதற்கிடையில ஒரு முக்கியமான குடும்பத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான பெண்மணி ஜாதகம் பார்க்கையில ஒரு ஆஸ்தான ஜோதிடர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சிம்ம ராசி அஷ்டம சனி, வரக்கூடிய தேர்தலில் அவர் முதல்வர் வேட்பாளராக இருந்தால் ஆகச் சிறந்த அவமானங்களை சந்திக்க நேரிடும். அஷ்டம சனி ஆட்டி படைக்கும், அவமானப்படுத்தும், தோல்வி உறுதி. அப்ப என்ன பரிகாரம் பண்ணலாம்? இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ண முடியாது. ஏன்னா சனி அப்படிங்கிறவரு ஜோதிடப்படி நீதிக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன சரி பண்ணி நல்லா ஆட்சி பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப ஆட்சி கிடைக்கும், தப்பா ஆட்சி பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்காது. நீங்க ஆண்டு கழிச்ச லட்சம் தான் நாட்டு மக்களுக்கு தெரியாம இருக்கலாம், 4 மீடியாவுக்கு எச்செலும்ப போட்டு நீங்க மாத்தி படலாம். சனி பகவானுக்கு தெரியும்ல. அதனால சனி பகவான் தன்னோட வேலையை சிறப்பா காட்டிட்டார். அந்த அடிப்படையில ஸ்டாலின் நின்னார்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே பல அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போகணும், படு கேவலமான தோல்வி கிடைக்கும், ஸ்டாலினே தோற்பார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது. அதனால இப்ப சிம்மராசிக்காரரான ஸ்டாலினுக்கு அஷ்டம சனி, அதே நேரத்துல தனுசு ராசிக்காரரான உதயநிதி ஸ்டாலினை முதல்வர் வேட்பாளரா முன்னிறுத்தக்கூடிய வேலைகள் நடக்கிறதா தகவல் வருது. ஏன்னா இப்ப அவர் தனுசு ராசிக்காரர், அவருக்கு 4ஆம் இடத்துல சனி இருந்தா அதுக்கு பேரு அர்த்தாஷ்டம சனி. 8ல சனி கொடுக்கக்கூடிய கொடுமைகள்ல பாதிதான் 4ல கொடுப்பாரு. அப்படிங்கிறதால ஏதோ டெபாசிட்டாவது வாங்கிட்டு எதிர்கட்சியாவது உட்காரலாம், உதயநிதியவே நாம முதல்வர் வேட்பாளரா முன்மொழிஞ்சிடலாம் அப்படின்னு
சில குடும்ப ஜோதிடர்கள் குண்டை வீசியதாக செய்திகள் அப்படிங்கிறது வருது. இந்த கூட்டம் தான் சனாதனத்தை அறுத்து தள்ளும், பார்ப்பனியத்தை புடுங்கி தள்ளும் அப்படின்லாம் வடக்கதை நம்ம கிட்ட பேசிட்டு எங்க போனாலும் இவங்க ஜாதகத்தையும் நோட்டையும் தூக்கிட்டு பாப்பான் பின்னாடியே தான் சுத்துவாங்க. நான் பாப்பான்னு தப்பான வார்த்தையை சொல்ல, பார்ப்பனர்கள் அப்படின்னு பயன்படுத்துறேன். ஃப்ளோல வந்துருச்சு. ஏன்னா நான் பார்ப்பனர்களை ரொம்ப மதிக்கக்கூடியவன். அந்த காலகட்டம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், பட் அதெல்லாம் தூக்கி போடு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்ப்பனர்கள் வாழும் நாட்டுக்கு விசுவாசமா இருக்கக்கூடியவர்கள். போதும், ஓகே. அதை தாண்டி நம்ம அதுக்குள்ள போக வேண்டியது இல்லை. இப்ப மேட்ரு என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு. இதுல பல திமுக அமைச்சர்களுக்கே செம காண்டு. ஏன்னா உதயநிதி வந்துட்டார் அப்படின்னா, இப்ப திருச்சியில நேருவுக்கு முக்கியத்துவம் இருக்குமா, அன்பில் மகேஷுக்கு முக்கியத்துவம் இருக்குமா? நேரு தூக்கி பா அப்படி ஓரமா வருப்பா, சட்டநாதர் ஹிட்டநாதர்னு மாட்டிக்காம திருட தெரியல, கோயில் வேலா சுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிப்பாடி போடுவாங்க. மறுபக்கம் பல சீனியர் அமைச்சர்களுக்கு சீட்டு மறுக்கப்படும். எல்லாம் ரிட்டையர்டு கேஸ் எல்லாம் இருக்கு. துரைமுருகனுக்கே சீட்டு மறுக்கப்படும். உதயநிதிக்கு ஆனா துரைமுருகனுக்கு கூச்சம் கிடையாது. நாளைக்கு போய் உதயநிதி வாழ்கன்ட்டு அங்கேயும் நிற்பாரு, நாளைக்கு இன்ப நிதி வாழ்கன்னு அங்கேயும் போய் நிற்பாரு. நாளைக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய துன்ப நிதி, துயர நிதி, எல்லா நிதிக்கும் துரைமுருகன் மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வேகத்தையே குண்டி கழுவுவாங்க, எத்தனை தலைமுறையா இருந்தாலும். அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. ஆனா இத திமுகவோட மூத்த அமைச்சர்கள் விரும்பல, கூட்டணி கட்சியினர் அதுக்கு மேல செம்ம கடுப்புல இருக்காங்க. என்னன்னா, நேத்து வந்து தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன், நான் காலங்காலமா உனக்கு கொத்தரிமையாவே இருக்கேன், எனக்கு நேத்து வந்து கமலஹாசனுக்கு கொடுக்குறீங்க, நாங்க வர்றவன் போறவனுக்கு எல்லாம் கேட்க கொடுக்குறீங்க, எங்களுக்கு தர மாட்டேங்கிறீங்களேன்னு திருமாவளவன் செம்ம கடுப்புல இருக்காரு. கம்யூனிஸ்டுகள் அதுக்கு மேல கொலைகாண்டுல இருக்காங்க. எங்களால எம்பி எலெக்ஷன்ல போட்டிட்டு வேற எங்கேயும் ஜெயிக்க முடியலையா, ஏதாவது பார்த்து செய்யா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கடுப்புல இருக்காங்க. இதுல இவர்களோட தொகுதி எல்லாத்தையும் குறைச்சி தேமுதிகவுக்கு கொடுக்குறாங்க. காங்கிரஸ் ஏதோ விஜய காட்டி மிரட்டி கிரட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க. தேமுதிகவுக்கு 8 சீட்டாம், விசிகா ரெட்டப்படையில சீட்டு கேட்கணும்னு முரண்டு பிடிச்சிட்டு, கம்யூனிஸ்ட் ரெட்டப்படைங்கிறாங்க. பட் கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து சீட் எல்லாம் தேவையில்லை, ஒரு 25 கோடி ரூபாய் இருந்தா தேர்தல் நிதி, ஒத்த ரூபாயா உண்டியில தூக்கிட்டு சுத்தாத, இந்த பல்கா தரேன், சும்மா தெருவில் உண்டியில தூக்கிட்டு தெரியாத, அது எனக்கு கௌரவ குறைச்சல் அப்படின்னு ஒரு பல்கான அமௌண்ட்டை கொடுத்துட்டா வாங்கிட்டு வாயை முடிட்டு செவனேன்னு இருப்பாங்க. இவ்வளவுதான் மேட்ரு. ஆனா கூட்டணி கட்சியோட தொண்டர்கள் இதை ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா காலம் பூரா திமுகவுக்கு முட்டு கொடுத்தே 5 வருஷம் ஓடி போச்சு. ஓட்டு கேட்க போனா நீங்களாம் என்னத்தடா வரீங்கன்னு விரட்டுவாங்க மக்கள் அப்படிங்கிறதெல்லாம் தொண்டர்கள் கடுப்புல இருக்காங்க. என்ன திமுக பண்ண இவ்வளவு தப்பு, நாம முட்டு கொடுத்தோம், கேவலம் ஒரு தண்ணி தொட்டியில மலத்தை கலந்துட்டாலும் அதை கூட எங்களால வாயை திறந்து பேச முடியல, ஒரு கட்சி கொடி எங்களால ஏத்த முடியலன்னு திருமாவளவனுடைய தொண்டர்கள்லாம் கொதிப்புலதான் இருக்காங்க. அதனால கண்டிப்பா வீழ்த்துவார்கள். அதுபோக திமுக தொண்டர்களே திமுக வீழ்த்து தயாரா இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்க ரசிக்கல. கருணாச கூவத்தூர் மாமான்லாம் பேசினாங்க திமுக காரங்க. என்கிட்ட கூட ஒருத்தர் பேசியிருந்தார், கூவத்தூர் மாமா அப்படின்னு. நான் உடனே ஒண்ணு சொன்னேன், டே 200 ரூபா கொத்தரிமை, நீ மேல அதை பேசக்கூடாது, நீ கருணாசுக்கு ஒரு தொகுதி ஒப்படைச்சாச்சு, உங்க கூட்டணியில கருணாசுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாச்சு, அதனால யார நீ கூவத்தூர் மாமான்னு சொன்னியோ அதே மாமாவுக்கு ஓட்டு கேட்கிற வேலையை பார்த்துட்டு 200 ரூபாய வாங்கிட்டு ஓடிப்போ, அது வரைக்கும் தான் உனக்கு லிமிட். வாழ்க்கை உலிகையோட உன் கதை முடிஞ்சிருச்சு. அதனாலதான் நீ பரம்பரை திமுக கொத்தடிமை, இவனுக்கு சீட்டு இவனுக்கு சீட்டு எல்லாம் நீ பேசக்கூடாது. உனக்கு தேவை என்ன? கருணாநிதி வாழ்க 200, ஸ்டாலின் வாழ்க அதுக்கும் சேர்த்து 200, உதயநிதி வாழ்க அப்பயும் 200, இன்பநிதி வாழ்க அப்பயும் 200. இப்ப ஆனா அவனோட மனநிலை என்ன இருக்கு, 4 தலைமுறையா குண்டி கழுவியே எங்களுக்கு கைரேகையே தேஞ்சு போச்சியா, எங்களை மாதிரி ஆளுங்க யாருக்கா சீட்டு கொடுனா வரவன் போறவங்க எல்லாம் கூப்பிட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க, ஏன் அப்ப திமுகவில் ஆளே இல்லையா? கமலுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்க, யாருன்னே தெரியாத காங்கிரஸ் யாருன்னு ஒருத்தர் கூட்டு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்க, சம்பந்தமே இல்லாத ஆட்கள் எல்லாம் சீட்டு கொடுத்து பிரேமலதால நேத்து வரைக்கும் கருணாநிதிய கழுவி ஊத்தி காரி துப்பிட்டு இருந்துச்சு, எல்கே சீட்டு கூப்பிட்டு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்க. அப்ப நாங்க கடைசி வரைக்கும் கொத்தரிமையா இருக்கணுமா? எம்எல்ஏ சீட்டுக்காவது எங்களுக்கு கொடுக்க முடியுதா? கொடுக்க முடியல. கேட்டா மந்திரிகளுக்கு 30 பேருக்கு சீட்டு, மந்திரியோட மௌனோலுக்கு 10 பேருக்கு சீட்டு, இதுல சபரீசன் கோட்டானு மருமவனுக்கு 10 சீட்டு, உதயநிதி கோட்டானு அதுல ஒரு 50 சீட்டு, கூட்டணி கட்சிக்காரனுக்கு 80 சீட்டு. அப்ப நாங்க எப்பதான் எலெக்ஷன்ல நிக்கிறது? நாங்களும் கருணாநிதி வாழ்கன்னு சொல்லிட்டோம், நாங்களும் ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லிட்டோம், நாங்களும் உதயநிதி வாழ்கன்னு சொல்லிட்டோம், நாங்களும் இன்பநிதி வாழ்கன்னு சொல்லிட்டோம். பரம்பரையா நீங்களே வாழ்ந்துட்டு இருந்தா நாங்க எப்பதாயா வாழ்றது? 200 ரூபாயோட எங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் போல இருக்கையா அப்படின்னு சொல்லி கொதிப்புலதான் பல திமுக தொண்டர்கள் இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல திமுக அமைச்சர்கள் அடிச்சு குமிச்சாலும் அந்த அமைச்சர்களோட பிஏ
முக்கியமான ஒரு 4 பேர். அவர்களை தாண்டி திமுக எவன்ட்டையுமே காசு போல. நாங்க எதிர்கட்சியா இருந்தப்ப புரோட்டாவுக்கு பாக்ஸிங் போட்டோம். இன்ன வரைக்கும் புரோட்டாவுக்கு பாக்ஸிங் போடுற அளவுதாயா நாங்க இருக்கோம். எங்களால புரோட்டா வாங்கி திங்க கூட முடியலையா? ஆளுங்கட்சி இவ்வளவு அடிச்சாங்க, அவ்வளவு அடிச்சாங்க, 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க, அந்த திட்டம் போட்டாங்க, இந்த திட்டம் போட்டாங்கன்னு சொன்னாங்களே ஒழிய 200 ரூபாயோட சேர்த்து ஒரு 5 ரூபா கூட எங்களுக்கு வரலையா? இன்னே வரைக்கும் 150 ரூபா கோட்டரதாயா வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல சிக்கன் மட்டன் கூட சைடிஷா வாங்கி திங்க முடியலையா? 200 ரூபாய்க்கு சுண்டலும் பொரியும் தாயா கிடைக்குது. அதை தாண்டி எங்களால ஒன்றும் பண்ண முடியலையா அப்படிங்கிற அளவுக்கு தான் திமுக தொண்டர்கள் மன உளைச்சல் இருக்காங்க. இதனாலதான் திமுக தொண்டர்களே திமுகவை வீழ்த்த தயாராயிட்டு இருக்காங்க. இப்ப அதிமுகல இருந்து போனா ஒரு 20 பேருக்கு சீட்டு கொடுத்தாகணும், வேற வழி அப்படிங்கிறது கிடையாது. நேத்து வரைக்கும் டயர் நக்கின்னு ஓபிஎஸ் சொன்னீங்கல்ல, இப்ப நீங்க ஓபிஎஸ் டயரை போய் நக்கணும், வேற வழி இல்ல. கொத்தடிமைகளோட லிமிட் அவ்வளவுதான். எங்க ஓபிஎஸ் கூப்பிடுவாப்ல, தம்பி எங்க வாப்பா, என்ன சொன்ன, டயர் நக்கியா தான், என் கார் எனக்கு முன்னாடி இருக்குது, போய் நக்கி வை, இப்படிதான் சொல்லுவாங்க. இதை நோக்கிதான் திமுக தொண்டர்களோட மனநிலை இருக்கு. அப்படிங்கறதால திமுக தொண்டர்களே திமுக வீழ்த்த தயாரா இருக்காங்க. மறுபக்கம் வழக்குகள் எல்லாம் வேகம் எடுக்குது. அது சார்ந்த டீட்டெயில் நிறைய போடுறேன். இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது திமுகவை ரொம்பவே ஆழமா ஆட்டி படைச்சிருக்கு. இந்த பெரியார் கிரியார் வந்து உதறினாலும் இந்த ஜாதகம் பார்க்க போறப்பெல்லாம் பெரியார் வந்தாருன்னா, என்ன பெரியார் போட்டாவா, அந்தாலும் அப்படியே திருப்பி வையே அப்படின்றாங்க. கனிமொழி போட்டுச்சுல, அப்படியே பெரியார் போட்டோ ப்ரொஃபைல்ல இருந்தது ட்விட்டர் ஐடியில, அப்படியே அதை அப்படியே இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு எங்கிட்ட பணமரம் வந்துடும். அவங்க நாடாரம். இவங்கெல்லாம் அடுத்தவங்களுக்கு சாதி ஒழிப்பு பாடம் எடுப்பாங்க. சச்ச கருமாந்திரம். இந்த கூட்டம் நம்மள சனாதனம் பார்ப்பனியம் அப்படின்லாம் பேசிட்டு இதுங்க செய்யறது பூரா கோவிலா போய் சத்துரு சம்காரையாகும். ஒட்டகத்துக்கு கல்யாணம். நான் தான் கடைசியாவே சொல்லிட்டேன், காட்டெருமைக்கும் கூட கல்யாணம் பண்ணுவாங்க. பட் அப்ப கூட ஃபர்ஸ்ட் நைட் நடத்த மாட்டாங்க. மிருகங்களை கூட இவங்க நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. மக்களை எப்படி வாழ விட போறாங்க? கண்டிப்பா முடியாது. திராவிட மாடல் 1 ஒரு கிட்னியை எடுத்தாச்சு. இப்ப 2.0 2வது கிட்னியும் எடுக்கதா வாவான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை நான் பல தடவை சொல்றேன், சிக்கிறாதீங்க, கிட்னி சட்னி ஆயிடும். திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறத ஒரு லட்சியமாவே வச்சுக்கிங்க. அப்பதான் அதை நோக்கி நம்ம பயணம் அப்படிங்கிறது செய்யும். சிந்தனையில இருக்கிறத செயல்திறனா மாறணும் அப்படின்னா அந்த சிந்தனைகளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி புதுப்பிக்கப்பட்டால் திமுக புதைக்கப்படும். தொடர்ந்து பேசுவோம்.